அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்றைக்கி நம்ம ஒரு மில்க் பேடா அதுதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதில் தான் பண்ண போகிறேன். இதுவும் கொஞ்சம் மில்க் பவுடரும் சேர்த்து பண்ண போகிறேன். அது எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா பால் ஊற்றின உடனே டக்குன்னு அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போது பாலை கட் பண்ணி ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றிட்டு பால் அப்படியே கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் அந்த கொதி நிலைக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கொஞ்சமாக இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது நான்ஸ்டிக்குன்றதால அடி பிடிக்காது உங்களுக்கு. கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா கொதித்து அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இது எடுத்து விட்டு அப்படியே இப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 3 ஸ்பூன் பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா பால் கொஞ்சம் சுண்டி வரும். கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டுங்க. இப்போது பால் வந்து பாதியாக சுண்டி இருக்குது. ஒரு 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன் நான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, மொத்தமாக ஒரேடியாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, கொஞ்சம் சுகர் கரைஞ்ச உடனே மறுபடியும் கொஞ்சம் சுகர் போட்டு அப்படி போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அந்த சுகர் கரையட்டும். நல்லா சுகர் கரைஞ்சி மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணியாகிடும் பால். பரவாயில்ல, அப்படியே கொதிக்கட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி வைங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பால் கொதித்து நமக்கு சேர்ந்தாப்பில் வரும். இப்போது ஒரு தட்டில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. அதை தடவி வச்சுக்கலாம். நம்ம பால்கோவா பண்ண உடனே இதை தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். அதுக்காக அந்த தட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் தட்டு. இப்போது இது வந்து குங்குமப்பூங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் வெறும் ஏலக்காய் பவுடர் கூட போட்டு செய்யலாம். ஏலக்காய் வாசனையோட ரொம்ப நல்லாவே இருக்கும் பேடா. இப்போ வந்து அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு 3 ஸ்பூன் பால், அதில் போடுறேங்க. ஒரு சிட்டிகை குங்குமப்பூ போட்டுட்டு அதை நல்லா கலந்துடணுங்க. கலந்துட்டு நல்லா கரையணும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது கரைஞ்சி அந்த கப்பாலே கொஞ்சம் மஞ்சள் கலரில் வரும். அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து அந்த குங்குமப்பூ எடுத்து அந்த பாலில் ஊற்றிக்கலாம். பாலில் ஊற்றிட்டு இந்த குங்குமப்பூ டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸ்வீட் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில், இல்லை கடைசியில் கூட ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுக்கும் அந்த பேடாவுக்கு. அதுக்காக வந்து குங்குமப்பூ நல்லாவும் இருக்குங்க. அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போது 1 கப்பு மில்க் பவுடர் எடுத்துருக்கேங்க. மில்க் பவுடரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஃப்ளேமை வந்து நல்ல சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா டக்குன்னு மில்க் பவுடர் வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்துக்கலாம். உருண்டை தட்டாமல் நல்லா கலந்து விடுங்க. விஸ்கர் இருந்தால் கூட விஸ்கரில் கூட கலந்து விடலாங்க.
இதில் கலக்க முடியலன்னா விஸ்கரில் கூட கலந்து விடலாம். ஆனால் மில்க் பவுட்ரு போட்ட உடனே உருண்டை கட்டுங்க, கட்டாயமாக உருண்டை கட்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த கட்டியெல்லாம் தட்டாமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டியெல்லாம் உடஞ்சி நல்லா கொஞ்சம் ஒரு இது மாதிரி வரும். இப்போ இதெல்லாம் கலக்க முடியலங்க, நான் விஸ்கர் எடுத்துக்கிறேன். விஸ்கர் எடுத்து நல்லா கலந்து விட்டேங்க. அப்போ அந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சிருச்சு. ஸ்பாட்சுலாவால் கலக்க முடியல, அதனால் விஸ்கர் எடுத்து நல்லா கலந்து விட்டேன். இப்போது அது கொஞ்சம் கிரெயினி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு 3 ட்ராப் இல்லை 4 ட்ராப் விடுங்க. அப்போ பால்கோவா நமக்கு முழுன்னு இல்லாமல் ஒரு கிரெயினி கன்சிஸ்டன்சி வருங்க நமக்கு. அதனால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ட்ராப்ஸு ஒரு 4 ட்ராப்ஸு இல்லை 5 ட்ராப்ஸு ஒரு 2 தடவையாக அந்த மாதிரி புழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரெயின்ஸாக வரும் அந்த பால்கோவா சாப்பிடும்போது. இன்னொரு தடவையும் புழிஞ்சு விட்றேங்க. கொஞ்சமாக ஒரு 3 ட்ராப் 4 ட்ராப். ரொம்ப புழிய வேண்டாம், கொஞ்சமாக புழிஞ்சால் போதும். இவ்வளோ இந்த அளவுக்கு போதுங்க. அப்புறம் புளிப்பு தன்மை வந்துடும். அந்த பால் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகி உங்களுக்கு நல்லா ஒரு கிரெயினியாக வரும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விடுறேங்க நான். இப்போ கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டோம்னா கொஞ்சம் அந்த பலான்னு வரும். அந்த நெய் சேர்த்து கிளறும்போது உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி நல்லா பலான்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நெய் விடுறது. இப்போ நல்லா சேர்ந்து வந்திருக்குங்க. நம்ம கொஞ்சோண்டு தட்டில் போட்டு இப்படி கையால் இப்படி உருட்டி பார்த்தோம்னா நமக்கு உருண்டை வரணும். நல்லா பாருங்கள், நல்ல உருண்டை இந்த மாதிரி உருண்டை வந்ததுன்னா அது பதம் வந்துடுச்சின்னு அர்த்தம். வந்துடுச்சு பாருங்கள். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து தட்டில் கொட்டிக்க வேண்டியதாங்க. இப்போ தட்டில் கொட்டிட்டோங்க. தட்டில் கொட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின அப்புறம் தான் நம்ம பேடா ஷேப்புக்கு நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் இப்படியே கூட பால்கோவா மாதிரி கூட சாப்பிட்லாம். எடுத்து வெள்ளை பால்கோவா விற்கிதில்ல நம்ம கடைங்களில், பேக்கரி கடைங்களில், அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் பேடா ஷேப் பண்ணணும்னு கொஞ்சம் நேரம் ஆற வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் ஆறின அப்புறம் நம்ம பேடா பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சிங்க. கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு அப்படியே லைட்டாக உருட்டி அது இது மோல்டுங்க. இது பூ மோல்டு மாதிரி அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அதை வச்சு ஒரு அமுக்கு, அவ்வளோதான். இப்போது பேடா ஷேப் வந்திருக்கா. ஏதோ நம்ம வீட்டில் பண்ணுறது தானேங்க. அந்த மாதிரி நம்ம இன்னொன்றும் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதே மாதிரி கையில் நல்லா உருட்டிக்கிட்டு இது ஆற இப்போ கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆற கொஞ்சம் டைட்டாகும். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாங்க. எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இது பிஸ்தாங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெறும் ஒரு கிஸ்மிஸ், அதாவது திராட்சை இருக்குல்ல, காஞ்ச திராட்சை, அது கூட வைக்கலாங்க மேலே. ரொம்ப அழகாக இருக்கும். எங்கிட்ட இருந்தது, அதை வச்சு சும்மா கார்னிஷிங்க்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுக்க வேண்டியதான் நம்ம.
அவ்வளோதாங்க வச்சிட்டேன் பாருங்கள். ஸ்வீட் பாக்ஸில் ஒரு 6 பீஸ் வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால், 1 கப்பு மில்க் பவுடரில் எவ்வளோ ஸ்வீட் கிடச்சிருக்கு பாருங்க. நமக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கம் ஸ்வீட் கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம வீட்டிலவே பண்ணது, அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.